அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் முதலமைச்சர் தற்பொழுது ஓய்வூதியம் தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று குறிப்பிடப்பட்டு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையினை நிறைவேற்றும் விதமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்களை வழங்கக்கூடிய திட்டமாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று பெயரிடப்பட்டு இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திட்டங்களில் அம்சங்கள் என்னவெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்றால், மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் பெரிதும் எதிர்பார்த்த அந்த கோரிக்கை முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மாநில அரசு அலுவலர்கள் அவர்கள் பணி செய்த காலத்திலே கடைசியாக பணி செய்த மாதத்தில் பெற்ற ஊதியத்திலே 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வாறு 50%ற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்கள் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்கின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பினையும் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த 50% அளவிற்கு மாத ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அந்த 50% ஓய்வூதியத்திற்கான பணியாளர்களின் 10% பங்களிப்பு தொகை மற்றும் ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி முழுவதுமே தமிழக அரசு ஏற்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்த முக்கியமான 2 அம்சங்கள் என்னவென்றால், பணி ஓய்வு பெற்ற காலத்தில் அவர்கள் பெற்ற சம்பளத்திலே 50% தொகையை ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் மாதந்தோறும் என்று சொன்னார்கள். அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 6 மாதத்திற்கு ஒரு முறை மத்திய அரசு பணியாளர்களை போன்று மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படும். அகவிலைப்படி உயர்வை ஓய்வூதியர்களுக்கும் பொருத்த வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பை முன்வைத்திருந்தார்கள். அதையும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நாமினிக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதாவது ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறும் பொழுது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தால் அவர் ஓய்வு பெற்ற பிறகு 50,000 ரூபாய் மாதந்தோறும் அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். அந்த 50,000 ரூபாயிலிருந்து 60% தொகை கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு மேலே 30,000ற்கு உள்ளான தொகை 60% தொகை குடும்ப ஓய்வூதியமாக அவரால் பரிந்துரைக்கப்பட்ட நபருக்கு, அது மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், ஓய்வூதியதாரர் யாரை நாமினியாக பரிந்துரை செய்திருக்கின்றாரோ அவருக்கு 60% தொகை வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிடும் பொழுதும் அவரவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறக்கூடிய அந்த காலகட்டத்திலும் பணிக்காலத்தில் இறந்து போனாலும் கூட அவர்களுடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப பணிக்கொடை வழங்குவது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பணிக்கொடை அதிகபட்சமாக 25 லட்சமாக இருக்கலாம்.
புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்ற ஒன்றை உறுதி செய்திருக்கின்றார்கள். அதாவது ஒரு 10 ஆண்டுகள் பணி செய்தால்தான் அவர்களுக்கு இந்த 50% தொகை ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஆனால் அந்த 10 ஆண்டுகள் பணி செய்வதற்கு முன்பாகவே பணி ஓய்வு பெற்று விட்டால் கூட அவர்களுக்கு என்று ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை வழங்கப் போகின்றார்கள். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்றால் பங்களிப்பு ஓய்வூதியம் என்பது அண்மை காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கும் கூட ஒரு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மேற்கண்ட இந்த திட்டத்தை அமல்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களுக்கு தற்பொழுது அவர்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கையினை நிறைவேற்றி கொடுக்கும் விதமாக மாதாந்திர ஓய்வூதியம் வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தொகை என்பது ஒரு ஆண்டுக்கு 11,000 கோடி. அது மட்டுமல்லாமல் 13,000 கோடி ரூபாயை ஒரு ஆண்டுக்கு கூடுதலாக ஓய்வூதிய நிதியத்திற்கு தமிழக அரசு வழங்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு என்று பார்த்தோம் என்றால் 20, 23, 24,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு 24,000 கோடி ரூபாயை அரசு ஊழியர்களின் நலனுக்காக அவர்களுடைய மாதாந்திர ஓய்வூதியத்திற்காக இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசு செலவிடப் போகின்றது. இந்த பங்களிப்பு தொகை என்பது பணியாளர்களின் ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் மேலும் உயரக்கூடும். இந்த ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 24,000 கோடி ரூபாய் செலவை 24,000 கோடியை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்ட நிலையில் வரக்கூடிய ஆண்டுகளில் அந்த தொகை மேலும் அதிகரிக்கும் என்பதை தமிழக அரசினுடைய இந்த விளக்கத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். தற்போது தமிழ்நாடு அரசு சந்தித்து வரக்கூடிய கடுமையான நிதி சூழலிலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன்களை காக்கும் பொருட்டு அந்த செலவினங்களை தமிழ்நாடு அரசே முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களின் நலனையும் குடும்பத்தின் எதிர்காலத்தையும் மனதில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடனும் நடைமுறை சாத்தியங்களுடனும் கூடிய வகையிலே அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றி பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இணையான ஓய்வூதியத்தையும் பண பயன்களையும் பெற வழிவகுக்கக்கூடிய வகையிலே இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஒருமனதாக வரவேற்று அதனை செயல்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் இந்த அறிவிப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அரசு அலுவலர்களின் நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள், மாநிலத்தின் நிதிநிலை உள்ளிட்ட அனைத்தையும் பரிசீலித்து இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று பெயரிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அவர்கள் மீண்டும் வேண்டும் என்று கேட்டதற்கு காரணமாக சொன்னப்பட்டது அரசு அலுவலர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் பணி ஓய்வு பெற்ற நாளில் வாங்கிய சம்பளத்திலே 50% தொகையை ஒவ்வொரு மாதமும் தருவார்கள். அது மட்டுமல்லாமல் PF என்பது கிடைக்கும், குடும்ப ஓய்வூதியம் கிடைக்கும். இதையெல்லாம் மனதில் வைத்துதான் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 2004 முன்னால் பணியில் சேர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இப்பொழுது முதலமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் ஏறக்குறைய பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய பணப்பலன்கள் அனைத்தும் ஏற்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத சம்பளத்திலே 50% என்பது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதாவது ஒருவர் பணி செய்து மாநில அரசு பணியாளராக 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி பணி ஓய்வு பெற்றால் அவருக்கு 50,000 ரூபாய் மாதந்தோறும் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அவர் இறந்த பிறகு அந்த 50,000 ரூபாயில் 60% தொகை கிட்டத்தட்ட 25,000 28,000 என்ற அளவில் இருக்கும். அந்த தொகையும் கூட அவர்களுடைய மனைவி அல்லது குழந்தைகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்காக பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படக்கூடிய கூடுதல் நிதி முழுவதையும் கூட தமிழ்நாடு அரசே ஏற்கும் என்கின்றார்கள். அதாவது எம்ப்ளாயர் ஃபண்டு. எம்ப்ளாயி என்பவர் தொழிலாளர், பணியாளர். எம்ப்ளாயர் என்பது அவருக்கு வேலை கொடுத்திருக்கக்கூடிய நிறுவனம். இந்த இடத்தில் அது அரசே அந்த 10% பங்களிப்பு தொகையையும் ஏற்றுக்கொள்கின்றது. அந்த சுமையை கூட அரசு பணியாளர்கள் மீது, ஆசிரியர்கள் மீது அரசு சுமத்தவில்லை என்பதை இந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு
ஆண்டுதோறும் அகவிலைப்படி உயர்வு என்பது கிடைக்கப் போகின்றது. ஒரு ஆண்டுக்கு 2 முறை அரசு ஊழியர்களுக்கு அவர்களுக்கு அகவிலைப்படி உயர்வாக கணிசமான தொகை ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். அதாவது பணவீக்கத்திற்கு ஏற்ப 6 மாதத்திற்கு உள்ளாக விலைவாசி உயர்ந்திருக்கும். அந்த விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப சம்பளமும் உயர்த்தப்பட வேண்டும். வாடகை உயர்ந்திருக்கும், செலவுகள் உயர்ந்திருக்கும். எனவே அதற்கு இணையாக சம்பளத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அகவிலைப்படி உயர்வு என்பதை பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை மத்திய அரசும் மாநில அரசும் வழங்கும். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ஓய்வூதியதாரர்களுக்கும் பழைய ஓய்வூதிய முறையில் இருந்ததை போன்று அகவிலைப்படி உயர்வு என்பது 6 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்படும். ஓய்வூதியர் இறந்து விட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்திலே 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் பொழுதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டாலும் அவர்களுடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப பணிக்கொடை என்பது வழங்கப்படும். அந்த பணிக்கொடை என்பது 25 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என்கின்ற ஒரு அறிவிப்பினையும் இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் இந்த புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலம் 10 ஆண்டுகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்று ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் என்ன தொகை? 10 ஆண்டு பணி செய்து முடித்தால்தான் அவர்கள் வாங்கிய சம்பளத்திலே 50% ஓய்வூதியமாக பெற முடியும். அப்படி 10 ஆண்டுக்குள்ளாக விருப்ப ஓய்வில் சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் கூட ஒரு குறைந்தபட்ச கருணை ஓய்வூதியம் என்பதை வழங்குகின்றோம் என்ற அறிவிப்பினை இதில் ஒரு முக்கியமான அம்சமாக சேர்த்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டுதோறும் சுமார் 11,000 கோடி ரூபாய் அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களுடைய ஊதியத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரக்கூடும். ஆண்டுக்கு 11,000 கோடி ரூபாய் அரசினுடைய பங்களிப்பு தொகையாக ஓய்வூதிய நிதியத்திற்கு வழங்கப் போகின்றார்கள். இது இந்த 2025-26 ஆண்டுக்கான தொகையாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய நாட்களிலே இந்த பங்களிப்பு தொகை என்பது அரசுக்கு மேலும் மேலும் ஒரு நிதி சுமையை ஏற்படுத்தும். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அதிக கடன் பெற்றிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த அறிவிப்பிலும் கூட அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால், தமிழக அரசு சந்தித்து வரக்கூடிய கடுமையான நிதி சூழலிலும் தமிழக அரசுக்கு நிதி நெருக்கடி இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி, ஆனாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன்களை காப்பதற்காக இந்த செலவினங்களை தமிழ்நாடு அரசை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 24,000-25,000 கோடி அளவிற்கு தமிழ்நாடு அரசுக்கு இதன் மூலமாக கூடுதல் நிதி சுமை ஏற்பட போகின்றது. ஆனாலும் தமிழக அரசு நிதி நெருக்கடியில் இருந்தாலும் இந்த சுமையை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போன்று அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருமனதாக இதனை வரவேற்று செயல்படுத்துவதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். 2004 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் என்பது இல்லை, பிஎஃப் என்பது வழங்கப்படவில்லை. பிஎஃப், மாதாந்திர ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் போன்ற எந்த நலன்களும் இல்லாமல் கிட்டத்தட்ட தனியார் பணிகளை போன்ற அரசு பணிகளும் மாற்றப்பட்டு விட்டது. எங்களிடமிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய தொகையை பங்குச்சந்தையிலே முதலீடு செய்கின்றார்கள். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தையும் எங்களுக்கு வழங்குவதில்லை. பங்குச்சந்தை முதலீடு என்பது ஆபத்தானது. எனவே எங்களுக்கு இந்த புதிய ஓய்வூதிய திட்ட நடைமுறை வேண்டாம் என்று சொல்லி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதாக தமிழக அரசினுடைய கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் தமிழக அரசில், அரசு துறையிலே. அந்த 6.5 லட்சம் பணியாளர்களும் எதிர்பார்த்து காத்திருந்தோம் அந்த முக்கியமான அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். பழைய ஓய்வூதிய திட்டம் முழுவதுமாக அப்படியே அமல்படுத்தப்படவில்லை. ஆனாலும் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்திலே ஆசிரியர் சங்கங்கள், அரசு துறையை சார்ந்த அலுவலர்கள் வலியுறுத்தியிருந்த முக்கியமான அம்சங்களை அப்படியே உள்வாங்கி இந்த புதிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் ஒருவர் பணிக்காலம் நிறைவடைந்த பிறகு மாதந்தோறும் ஓய்வூதியம் பெற முடியும். அந்த ஓய்வூதிய தொகை என்பதும் கூட குறைந்தபட்ச தொகை அல்ல, மிக அதிகப்படியான தொகையை ஓய்வூதியமாக தமிழக அரசு அவர்களுக்கு வழங்குவதற்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒருவர் வாங்கிய சம்பளத்திலே 50% தொகையை மாதந்தோறும் தமிழ்நாடு அரசு அந்த அரசு ஊழியருக்கு ஓய்வு பெற்ற பிறகு வழங்கப் போகின்றது. அவர் இறந்து போனால் அவருடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ யாரை பரிந்துரைத்திருந்தாரோ அந்த நபர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்ட தொகையிலே 60% தொகை மாத ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, அந்த எம்ப்ளாயர் ஃபண்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வூதியம் வழங்குவதற்காக 10% தொகையை
அந்த பணியாளரிடம் இருந்து பிடித்தம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த 10% தொகையை கூட அந்த நிதி சுமையையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இதன் மூலமாக அரசுக்கு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25,000 கோடி அளவிற்கு கூடுதல் சுமை ஏற்படும். தற்பொழுது இருக்கக்கூடிய நிதி சூழலிலே இது சற்று சவாலானது என்றாலும் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களுடைய நலன் கருதி இந்த முடிவை தமிழக அரசு எடுத்திருப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டு, இந்த அரசின் அறிவிப்பை அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்கத்தினர் முழுமனதோடு வரவேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் அதிகமான அரசு ஊழியர்கள் இந்த அறிவிப்பின் மூலமாக பலனடைய போகின்றார்கள். அதே நேரம் அறிவிப்பு இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது. இந்த இடைப்பட்ட காலத்திலே பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற அடிப்படையிலே பலர் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசு என்ன பரிந்துரைக்கப் போகின்றது என்பதும் ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தது. அதையும் குறிப்பிட்டு சொல்லுகின்றார்கள். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றது தமிழக அரசினுடைய இந்த அறிவிப்பு. அந்த சிறப்பு கருணை ஓய்வூதியம் எந்த அளவில் இருக்கும் என்பது தொகையாக குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த சிபிஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கும் கூட இந்த புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு அந்த சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதால் ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலாக தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், தமிழக அரசு ஆண்டுதோறும் 11,000 கோடி ரூபாயை அரசின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கை குறித்து தொடர்ந்து பல்வேறு பரிசீலனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்களுடைய கோரிக்கைகளை அக்கறையுடன் கேட்டு தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். முழு கவனம் செலுத்தி கோரிக்கையினை பரிசீலனை செய்து அரசு அலுவலர்களுக்கு முறையான ஓய்வூதியத்தை வழங்குவது குறித்து தகுந்த பரிந்துரைகளை வழங்கிட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழுவினுடைய அறிக்கையை பெற்று அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நலன் காக்கக்கூடிய விதமாக அரசு இந்த அறிக்கையை முழுமையாக ஆய்வு செய்து தற்பொழுது இந்த புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். அரசு அலுவலர்களின் நலன் மற்றும் எதிர்பார்ப்புகள், மாநிலத்தினுடைய நிதி நிலைமை, எதிர்காலத்தில் அனைத்து அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு எவ்வித தடைகளுமின்றி முறையாக ஊதியமும் கிடைக்க செய்ய வேண்டிய பொறுப்பு போன்ற பல அம்சங்களை சீர்தூக்கி பார்த்து பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு கிடைத்து வந்த ஓய்வூதியம் உட்பட பல்வேறு பலன்களை தொடர்ந்து அளிக்கக்கூடிய புதிய திட்டம் என்று இதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இடம்பெற்றிருந்த பல்வேறு அம்சங்கள் இதில் இருக்கின்றனவா இல்லையா என்பதை அந்த ஓய்வூதிய சங்கங்கள், அரசு அலுவலர் சங்கங்கள் அடுத்தடுத்து தங்களுடைய தகவலாக சொல்ல இருக்கின்றார்கள். ஆனாலும் கூட முழுக்க அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஒரு கோரிக்கையினை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றது. மிக முக்கியமாக மாதாந்திர ஓய்வூதியம். ஒரு ஊழியர், அரசு ஊழியர் மாநில அரசு பணியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்தவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நாளிலே என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த சம்பளத்தினுடைய 50% தொகை மாதந்தோறும் அவருக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். அவர் இறந்த பிறகு அவர் வாங்கிய ஓய்வூதியத்தில் 60% தொகை அவருடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ யாரை பரிந்துரைத்திருந்தாரோ அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த இடைப்பட்ட காலத்திலே பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கூட ஒரு கருணை தொகையை வழங்குவதற்கு வழி செய்திருக்கின்றார்கள். இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து புதிய முறைக்கு மாறிய பிறகு பணி ஓய்வு பெற்றுக் கொண்டவர்களுக்கும் அந்த கருணை தொகை வழங்கப்படும். கருணை சிறப்பு ஓய்வூதியம் என்ற அடிப்படையிலே அதை வழங்கப் போவதாக சொல்லி இருக்கின்றார்கள். 10 ஆண்டுகள் பணி செய்து முடித்தவர்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் இந்த ஓய்வூதியம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் வரை இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்திலே. அதை கூட இப்பொழுது மாற்றி அரசு ஊழியர்களுடைய முழு கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய விதமாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பிட்ட அந்த 50% உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறக்கூடிய ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த பணப்பலன்கள் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஓய்வூதியர்கள் இறந்து விட்டால் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியத்தில் 60% தொகை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அரசு அலுவலர் ஓய்வு பெறும் பொழுதும் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டாலும் அவர்களுடைய பணிக்காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கூடை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறக்கூடிய அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் சேர்ந்து புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்பாக இடைப்பட்ட காலத்தில் ஓய்வூதியம் இன்றி பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் தமிழக அரசின் சார்பில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நடைமுறைகள் உடனடியாக தொடங்கும் என்கின்ற ஒரு தகவலையும் அரசு தரப்பிலே சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.